தம்பி, உன் பேர் என்ன? ராஜு. ராஜு, ரொம்ப பொருத்தமான பேரு. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? விஜயபுரம். அடிசக்க, நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்கீங்க? இல்ல, நானும் எங்க ஆண்டியும் போறோம். ஓஹோ, இது உங்க ஆண்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. ராஜு, keep quiet. ராஜு, இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு. வாயை திறக்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம். வாயை திறக்காம பேசாம பக்கம். ஏன்னா இந்த ஃபேனை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இந்த லைட்டை அணைச்சிருக்குமா? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும். ஓகே, பேசல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உங்க மண்டையில ஏறாதுங்களா? நான்சென்ஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார், ஏமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையனுக்கு சீட் கிடைக்குங்களா? எல்லாம் ஃபுல்லா இருக்கம்மா. ஒரு இடம் கூட காலி இல்லையே. ஏன் அவரால் கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் உண்டானே? கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்லை. கதவை சாத்திரலாமா? கதவை சாத்த தேவையில்லை. ஏம்மா, உங்களால கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவனை கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருந்தான் சார். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. மிஸ் சீதா,
இந்த கொலைகேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்க தான். சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க்யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா புள்ள சார். மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ ஐ சீ. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு வெரி லக்கி. அந்த எஸ்டேட் ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கலன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. சும்மா இடது கால வச்சே வரலாம். இங்க தங்க போறதா இருந்தா தானே வலது கால வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த கால வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. காலமாட்டுல பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? ஆனா இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதியா. பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த மந்திர சரியான அடி. நிறுத்துமா? நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம். இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு. கிடையாது, என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு உன சோபா இல்ல. மம்மி சோபா, டாடி சோபா. கிட்ட வந்தா மண்டை உடைச்சிருவேன். நான் உன் கிட்டத்தான் வருவேன். ஆண்டி. நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி. எல்லாரும் வாங்கடா வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்கடா. சோபா குட்டி, சாப்பிட போலாமாமா? சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவே. சோபா, ஆண்டி போய் சொல்லுவேனா? நீ உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்பா சோபா, நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. சோபா ப்ளீஸ். சோபா நில்லுமா. அடிவாயி ஆனைக்குட்டி போலே. தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நான் அடிச்சேனே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா.
வீட்டு குழந்தை தானே இப்படி சாப்பிடுதே? ஏண்டா துட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களடா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஒரு பருக்க சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு மத்தியம் இருக்கு. அந்த மைய இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. What is your name? My name is Raju. My name is Shobha. We are friends. டேய், நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா, நீ இந்த பொம்மையை வச்சுக்க. வா விளையாடலாம். சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு நாங்க ஓஹோன்னு இருக்கு. சோபா ஐயா 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 எப்படிமா இருக்க? என் கூட பேசாதீங்க. போங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? இத்தனை நாள் என்னை விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? வேட்டைக்கு. என்ன வேட்டைக்கு? புலி வேட்டைக்கு. சோபா சோபா குட்டி சோபா. சபா இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சமா எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர் தான்டா என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் ஆ. டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் பண்ணிருக்கோம்ல. ஆ. ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். Very sweet boy. பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? Good. போங்க விளையாடு போங்க விளையாடு போங்க. Done. வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. ஆ. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனேயே நம்ம சோபாவை வழி குணாட்டாங்க. Good. நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து சார், நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு. பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யார் அது? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணதற்கு அநியாயமா கொலை செஞ்ச உனக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம்.
அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறும், பயங்கரமா சீரும். அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண, உன் தலைவீடு அந்த ஆண்டவர்கிட்ட இருக்காது, இந்த மனோகர் கிட்ட இருக்கு. நிஜமா? வரும் மாடியில. ஹலோ 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 ஹலோ. கழுத்தை கட் பண்ணத்தான் அவன் கத்தி எடுத்த. கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வேற கட் பண்ண. நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். லோக், என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனா இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை, ஜாகிரதை.